பிரைஸ் தி லார்ட். வார்த்தையாகிய திரியேக தேவனா பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனின் திருநாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் கூறி, எல்லாம் வல்ல இறைவனுக்கே துதி கன மகிமை நாம் எல்லோரும் ஏறெடுத்து அவரை மகிமைப்படுத்துவோமாக. ஆமென். நாம் இப்பொழுது வேதம், இந்த பரிசுத்த வேதம், இது ஒரு மத நூல் அல்ல. இது உலகம் அனைத்து ஜனங்களும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு பொதுமறை நூல் என்பதை நம்ம வேதத்தின் அடிப்படையிலே நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். உலகம் எப்படி உருவாக்கப்பட்டது, பூமி எப்படி உருவாக்கப்பட்டது, சமுத்திரம் எப்படி உருவாக்கப்பட்டது, வானங்கள் எப்படி உருவாக்கப்பட்டது, பரலோகங்கள் எப்படி உருவாக்கப்பட்டது என்பதை எல்லாம் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இப்பொழுது மனிதன் எப்படி உருவாக்கப்பட்டான், மனிதன் மரித்த பின்பு அவன் நிலைமை என்ன, அவன் மரித்த பின்பு மண்ணால் உருவாக்கப்பட்ட அந்த சரீரம் மண்ணுக்கே போய்விடுகிறது, தேவனால் கொடுக்கப்பட்ட அந்த ஆவி தேவனிடத்துக்கு திரும்ப போய்விடுகிறது. அந்த ஆத்துமா தேவன் வாழ்வதற்காக மனிதனுடைய இதயத்திற்குள் தண்ணீர் போன்ற அமைப்பினால் வைக்கப்பட்ட அந்த ஆத்துமா, இந்த ஆத்துமாதான் மரித்த பின்பு நரகம் போகிறதா இல்ல பரலோகம் போகிறதா என்று தீர்மானிக்கப்படுகிறது. இந்த ஆத்துமா என்பது எண்ணங்கள், நினைவுகள், யோசனைகள், சிந்தனைகள். ரொம்ப சந்தோஷப்படுறது ஆத்துமா, ரொம்ப கவலைப்படுறது ஆத்துமா, துக்கப்படுறது ஆத்துமா. இதெல்லாம் அந்த ஆத்துமாவோடு சம்பந்தப்பட்ட காரியம். இந்த ஆத்துமாவினுடைய செயல்பாடுகள், இந்த ஆத்துமாவுடைய எண்ணங்களை வைத்துதான் சொர்க்கம் நரகம் என்பது ஒரு மனிதனுக்கு தீர்மானிக்கப்படுகிறது. அதனால இந்த பூமியில நம்ம வாழும்போது நல்ல எண்ணம், நல்ல சிந்தனை, நல்ல யோசனை, நல்ல நினைவுகளோடு நாம் இருக்க வேண்டும். எப்பொழுதும் வேதம் சொல்கிறது, எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் இருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், எந்த சூழ்நிலையிலும் நான் மன ரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன் என்று பவுல் சொல்கிறார். அந்த மன ரம்யம், அந்த மனதுல நீங்க எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கிறீங்கிறத வச்சுதான் உங்களுக்கு நரகம் சொர்க்கம் என்பது தீர்மானிக்கப்படுகிறது. அதிகபட்சம் கவலைப்படாம இருக்க நம்ம பார்க்கணும். கவலை எதுக்காக கவலைப்படுறோம்? உண்ண உணவு, உடுக்க உட, இருக்க இதுக்குதான் மனுஷன் கவலைப்படுறான். மிருகங்கள், பறவைகள் ஏதாவது இப்படி கவலைப்படுதா பாருங்க. இந்த மனிதனுக்கு மட்டும்தான் அந்த கவலை எதுக்கெடுத்தாலும் அந்த கவலைப்பட்டாலே முதல்ல பரலோகம் போறது ரொம்ப கஷ்டம். அதனால பரலோகம் கவலைப்படாமல் இருக்க முடியுமா? இருக்க முயற்சிக்கணும். அதுதான் இந்த சத்தியத்தினுடைய மகிமை. இந்த பரிசுத்த வேதாகமத்தினுடைய ஒரு பெரிய மகிமை, ஒரு பெரிய வல்லமை, ஒரு தெய்வீக பிரசனம் என்னன்னா, அந்த வசனத்தை, அந்த சத்தியத்தை நீ சத்தியமாக அதை விளங்கிக் கொள்ளும் போது, புரிந்து கொள்ளும் போது, அறிந்து கொள்ளும் போது, அதை தெய்வமாக நீ பார்க்கும் போது, அது தெய்வம் எழுதி கொடுத்த ஒரு கடினமாக அதை நீ படிக்கும் போது, தியானிக்கும் போது, உன் கவலைகள் அங்கு மறக்கப்படுகின்றன. உன் கவலைகள் மறக்கப்படுவதற்கு ஒரு நல்ல மருந்து இந்த பரிசுத்த வேதாகமம். அப்போ இந்த வேதம், இந்த பரிசுத்த வேதம் எந்த அளவுக்கு உன் மனதிற்குள் போகிறதோ, உன் ஆத்மாவில கொண்டு நீ வைக்கிறையோ, உன் மனதில் உள்ள எண்ணங்கள், நினைவுகளை நல்ல எண்ணங்களாக, யாருக்கும் கெடுதல் நினைக்க கூடாது, யாருக்கும் தீமை நினைக்க கூடாது. இந்த இருதயம் திருக்குள்ள இருதயம், பொறாமையுள்ள இருதயம், வஞ்சகமுள்ள இருதயம், சூதுள்ள இருதயம், கொடூரமான இருதயம், வியாதி உள்ள இருதயம், அப்படி பல விதத்தில் இந்த இதயத்தை வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. நோய் பிடிச்ச இதயம். அப்போ நம்ம மனசு, நம்ம உள்ளம் அது ரம்யமா இருந்தால்தான் நம்ம சொர்க்கமா நரகமா. அதனாலதான் அங்க மத்திய 6:33 வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, நீதி எங்க போய் தேடுறது? மரித்த பின்பு தேட வேண்டிய அந்த தேவனுடைய ராஜ்யத்தை, நீதியையும் உலகத்தில் இருக்கும் போதே தேட சொல்கிறார். அதை எங்க தேடுகிறது? தேவனுடைய ராஜ்யம்,
உங்களுக்குள் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ரோமர்ல உங்களுக்குள் தேவனுடைய ராஜ்யம் இருக்கு. எப்படி இருக்கிறது என்றால் அது சந்தோஷம், சமாதானம், நீதி. உன் ஆத்மாவோட எப்பவும் நீ மகிழ்ச்சியாயிரு. உன் ஆவில வாயை திறந்தா எப்பவும் புலம்பல் பாடக்கூடாது. கூவ மாதிரி வாயை திறந்த கெட்ட வார்த்தைகள் வரக்கூடாது. நல்ல வார்த்தைகள், நல்ல சத்தியமான, பிறருக்கு ஆறுதலான அந்த வார்த்தைகள். குணசாலியான ஸ்திரீ ஞான விளங்க தன் வாயை திறக்கிறாள், தயவுள்ள போதகன் நாவின் மேல் இருக்கிறது. அப்படிப்பட்டதான நல்ல வார்த்தைகள் உள்ளத்துல, நல்ல எண்ணம். நல்ல எண்ணம் இருந்தா தானே வாயில வரும். இதயத்தின் நிறைவு வாய் பேசும். சரீரத்துல நல்ல கிரியைகள். இதுதான் இந்த மூணும் இந்த பூமியில நான் எப்பவும் எந்த சூழ்நிலையிலும் என்ன நடந்தாலும் என்ன வந்தாலும் நான் கவலையே பட மாட்டேன். யார் மேலே எனக்கு கோபமே வராது, எரிச்சலே வராது. நான் எப்பொழுதும் ஒரு சந்தோஷமான மனநிலைமையில் இருக்கிறேன். அதே மாதிரி வாயை திறந்தா எப்பொழுதும் பிறருக்கு ஆறுதலான தேவ வார்த்தைகளை மட்டும்தான் நான் பேசுவேன். நான் செய்கிற காரியமெல்லாம் நல்லது தான் செய்வேன் அப்படின்னு உங்க ஒருத்தருக்கு இருக்குமே. ஆனால் அதுதான் பூமியிலேயே நம்ம சொர்க்கத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்ப அந்த ஆத்மா இந்த பூமியில இருக்கும்போது சரீரம் மண்ணோட போயிருது, ஆவி தந்த தேவனிடத்துக்கு போகிறது. இந்த ஆத்மா எப்படி இருக்கிறது என்பதை வைத்துதான் சொர்க்கம் நரகம். ஆவி காற்று வழியா தேவன்கிட்ட போயிடுது. சரீரம் மண்ணில உருவாக்கப்பட்டது, மண்ணிலே புதைச்சு அழிஞ்சிருது. இந்த ஆத்மா மட்டும்தான் தண்ணீரின் வழியாக அது பயணித்து ஒன்று கீழான பாதாளம், இல்லைன்னா கீழான பரதேசு. நல்ல ஆத்மா, நல்ல எண்ணம் நினைவுகளோடு வாழ்ந்த அந்த ஆத்மா அது கீழான பரதீசுல போய் இளைப்பாரும். எப்ப பாரு கோபம், எரிச்சல், வன்கண், பொறாமை, சூது, யாரையாவது எங்க கெடுக்கலாம், எப்படி கெடுக்கலாம், எல்லாரையும் கெடுக்கிறதுக்கான அந்த வழிமுறைகள், இதெல்லாம் யோசிக்கிற தேவையில்லாத கவலைகள். இப்படிப்பட்ட ஆத்மா கீழான பாதாளத்துக்கு போகும் என்று வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. யோனா 2வது அதிகாரம் 2, 6, 7 வசனங்கள் வேதம் சொல்லுகிறது. என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றில் இருந்து கூக்குரலிட்டேன், என் சத்தத்தை அவர் கேட்டார். யோனாவை பற்றி இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு பெரிய குழப்பங்கள் இருக்கிறது. யோனா மீனின் வயிற்றில் எப்படி இருந்தார்? அவர் செத்து இருந்தாரா, உயிரோட இருந்தாரா? ஆனா இன்னைக்கு உலகம் எல்லாம் சொல்ற ஒரு காரியம், அவர் உயிரோட இருந்தார், அவரு உயிரோட உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தார். நீ அதனால இன்னைக்கு மற்றவர்கள் என்ன சொல்றாங்க, உங்க இயேசு மாத்திய 12:39-40 யோனா எப்படி மீனின் வயிற்றில் இருந்தாரோ அப்படிதான் மனுஷகுமாரன் பூமியின் இருதயத்தில் இருப்பார் என்று எழுதப்பட்டு இருக்கிறதே. இன்னைக்கு நீங்க கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் எல்லோரும் யோனா மரிக்கவில்லை, யோனா மீனின் வயிற்றில் யோனா ஜெபித்துக் கொண்டு இருந்தார் என்று சொல்கிறபடியினால் இயேசுவும் மரிக்கல, அப்படியெல்லாம் தகாத விவாதங்களை எல்லாம் கொண்டு வருகிறார்கள். ஒரு விஷயம், யோனா மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டதுதான் மீனின் வயிறு. அவர் ஜெபித்தார், ஒரு முறை அல்ல 3 முறை அவர் ஜெபித்தார் என்று அந்த யோனா புத்தகத்திலே ஏற்கப்பட்டு இருக்கிறது. ஒன்று, பாதாளத்தின் வயிற்றில் இருந்து அவர் ஜெபிக்கிறார். 2வது, மீனின் வயிற்றில் இருந்து அவர் ஜெபிக்கிறார். 3வதாக, நினிவே பட்டணத்து அந்த கடற்கரை ஓரத்திலிருந்து அவர் ஜெபிக்கிறார், ஆமணக்கு செடியின் கீழிருந்து. இதெல்லாம் அந்த யோனா புத்தகத்தில் அங்கு தெளிவாக எழுதப்பட்டு இருக்கிறது. இங்கு வேதம் சொல்லுகிறது, யோனா அவரு முதல் ஜெபம் அங்க என்ன ஜெபிக்கிறார்? பாதாளத்தின் வயிற்றிலிருந்து என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன். அப்போ அந்த யோனா செத்து அவர் ஒரு எக்ஸப்ஷனலா அவர் இருந்ததுனால, என் இயேசுவுக்கு ஒப்புமையாக அவர் இருந்ததுனால, அவர் 3வது நாள் அவர் உயிரோடு எந்திரிக்க வேண்டும், இயேசுவுக்கு ஒரு சாட்சியாக அடையாளமாக என்ற தேவனுடைய அனாதி சித்தம் திட்டம் தீர்மானத்தின்படி அந்த யோனாவினுடைய ஆவியும் ஆத்மாவும் சேர்ந்தே அங்கு கீழான பாதாளத்திற்குள் அங்கு தள்ளப்படுகிறது. மற்ற மனிதர்கள்லாம் இறந்தார்களே, ஆனால் ஆவி தந்த தேவனிடத்திற்கு போகும், சரீரம் மண்ணோடு அழியும், ஆத்மா தான்
பாதாளமா பரதீசா என்பது தீர்மானிக்கப்படும். ஆனால் யோனாவை பொறுத்தளவில் யோனா ஒரு எக்ஸப்ஷனல், ஒரு தனிப்பட்ட ஒரு விசேஷித்த விதமாய் இயேசுக்கு ஒப்புமையாக அந்த ஆளை உருவாக்கப்பட்டதினால் இவர் தேவனுக்கு கீழ்ப்படியாமல், ஏன்னா யோனா வரலாறு ரொம்ப பெரிய வரலாறு, ஆனால் நாளே நாள் அதிகாரம் தான் அங்கே இருந்தாலும் அது ஒரு பெரிய ரகசியங்கள் மகத்துவம் உள்ளே இருக்கிறது. இவரை போய் அந்த மீனின் வயிற்றில் கடல்ல அவர் கப்பலில் போகும்போது கடல்ல தேவனை தள்ளி ஆழ்கடல்ல தள்ளிவிட்டார். தேவனை தான் தள்ளினார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத தீர்க்கதரிசி கொலை செய்யப்பட வேண்டும் என்று வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த யோனா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதினால் தேவன் அவரை கொலை செய்து அந்த பூமிக்கு அந்த கடலுக்கு அடியில் அவரை தள்ளி அவரை அடக்கம் பண்ணுவதற்கு என்று ஒரு மீனை ஏற்பாடு பண்ணி அந்த மீனின் வயிற்றில் அவன் அடக்கம் பண்ணப்பட்டு அவனுடைய ஆவியும் ஆத்மாவும் கீழான பாதாளத்திலே போய் அங்கு அவர் கத்தி சத்தமிட்டு அவர் ஜெபிக்கிறார். 6வது வசனம் சொல்கிறது, யோனா 2:6, பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன், பூமியின் தாழ்பால்கள் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதா இருந்தது. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். பர்வதங்களின் அடிவாரங்கள், மீனின் வயிற்றுக்களை இந்த ஆள் போறதுக்கு முன்னால கப்பலில் மேலே கடலில் மிதக்கும் போது தேவனை இவரை பிடிச்சி கடலுக்குள்ள தள்ளி சாகடிச்சு இவர் கடலுக்கு கீழே அடிவாரம் வரைக்கும் போயிட்டு 2 மலைகளுக்கு இடையில, கடலுக்கு அடியில் உள்ள மலைகளுக்கு இடையில ஒரு பாடி சிக்கி 3வது நாள் இவர் நினைவேக்கில போகணும். கடல்ல சிக்கன பாடியோட நிலைமை என்ன ஆகும்? அப்ப இவர் 3வது நாள் வெளியே வர வேண்டுமே என்பதற்காக தேவன் ஒரு மீனுக்கு ஆயத்தம் பண்ணி அந்த மீனின் வயிற்றிலே தேவன் அவரை அடக்கம் பண்ண வைத்து அந்த ஆவியும் ஆத்மாவையும் பாதாளத்திலே அடைத்து அங்க இருந்து அவன் கதறுகிறான். அந்த பூமியின் தாழ்பால்கள், அதாவது அந்த நரகம் என்னை உள்ளே முழுவதுமாய் அடைக்கிறதாக இருந்தது என்று அங்கிருந்து அவன் கதறுகிறான். அப்புறம்தான் அவனுடைய ஜெபம். அங்க அடுத்த வசனம் 7வது வசனம் சொல்கிறது, என் ஆத்மா என்னில் தோய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன், அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்தில் உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. இந்த யோனா மரித்து பாதாளத்தில் இருந்து அவன் கத்தி கதறி, இல்லாண்டவரை நான் போறேன், நினைவுக்கு அங்க போக மாட்டேன்னு தானே இங்க வந்தார். நான் போறேன், நான் போய் அங்க போய் அந்த நினைவு அழியும் நான் சொல்லிடுறேன், உம்முடைய சித்தம் உம்முடைய திட்டத்தை நான் நிறைவேற்றுகிறேன், நான் பண்ணின பொருத்தனைகளை நிறைவேற்றுகிறேன், என்ன நீர் காப்பாற்று, இந்த பாதாளம் எனக்கு வேண்டாம், வேதனை தாங்க முடியவில்லை. அவன் கதர்ன கதர்வலை அங்க பரலோகத்தில் இருக்கிற பிதாவினுடைய சமூகத்தில் அந்த ஆலயத்தில் எட்டி, அதுக்கு பிறகுதான் பாதாளத்திலிருந்து அவனுடைய ஆவியும் ஆத்மாவையும் தேவன் மீட்டு மீனின் வயிற்றில் அடக்கம் பண்ணப்பட்டிருந்த அந்த யோனாவின் வயிற்றிற்குள் அந்த அந்த ஆவி, அந்த மீனின் வயிற்றுக்குள் இருந்த யோனாவிற்குள் இந்த ஆவியும் ஆத்மாவையும் தேவன் செட் பண்ணுகிறார். அப்புறம் தான் அவன் உள்ள இருந்து என்னெல்லாம் நடந்தது என்பதை தான் சொல்லுவதுதான் யோனா புத்தகத்தினுடைய அந்த அந்த வரலாறு. அதை படிச்சீங்கன்னா அதுக்கு பிறகு என்ன நடந்தது அதை டென்ஸ் வாரியா நீங்க படிக்கும்போது உங்களுக்கு அது புரியும். அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், இப்படி நடந்தது, இனிமேல் இதை நான் செய்வேன். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தை யோனா அங்கு பேசுகிறார். தானியேல் 12:13 சொல்கிறது, நீயோ வென்றால் முடிவு வருமட்டும் போயிரு, நீ இளைப்பாறிக் கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்திற்கு நீ எழுந்திருப்பாய் என்றான். தானியேல் கிட்ட தேவன் பேசும்போது, வருங்காலத்துல எல்லா ஜனங்களுக்குள்ளும் தேவன் வாழணும், இதான் அந்த ஆளுக்கு பிடிக்கல. நான் யூதன், எனக்குள்ள வாழாமல், இதைத்தான் பரலோகத்துல பிசாசு யோசிச்சான். அவன் பிசாசா மாறிட்டான். இவன் யூதனாய் இருக்கிறான், நமக்குள்ள வாழாத தேவன் பிரஜாதி மக்களுக்குள்ள வாழணும்னு பெரிய தீர்மானம்லாம் வைக்கிறாரே, இவன் தெரியாத மாதிரி கேட்டான். உடனே தேவன் புரிஞ்சுக்கிட்டாரு, இவன் தன்னை ஒரு பெரிய ஒரு ஜாதியாக மதமாக தன்னை அவன் தீர்மானம் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறான், இப்படி அவன் நினைக்க கூடாது. உடனே தான் சொல்றார், வேண்டாப்பா, இது வரைக்கும் நீ புரிஞ்ச வரைக்கும் நீ போதும், நீ நல்ல மனுஷன், நீ என் சமூகத்துல நீ வரணும், அதனால நீ என்ன பண்ணு, நீ இளைப்பாரு, அவ்வளவுதான், உன் காலம் முடிஞ்சிட்டு, நீ செத்து உன் ஆத்மா இளைப்பாறுதலுக்குள்ள போட்டுன்னு சொல்லி அவனை அந்த இளைப்பாறுதல்
அதான் கீழான பரதேசு. அங்கே அவனை அனுப்புகிறார். லூக்கா 16வது அதிகாரம் 22, 23, 24 வசனம் சொல்கிறது. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமின் மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் அவன் கண்டான். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியினால் தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினியிலே, இந்த அக்கினி ஜுவாலையிலே, இந்த நெருப்பிலே நான் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். இங்க தேவன் இந்த பாதாளம் பரதேசி இருப்பது உண்மை என்பதை நிரூபிக்க ஒரு அழகான ஒரு சம்பவத்தை எடுத்து சொல்கிறார். பூமியில ஐஸ்வர்யவான் லாசர் என்று 2 பேர் இருந்தாங்க. அவன் ஒரு பெரிய பணக்காரன், நினைச்சதை சாதிக்கக்கூடியவன். லாசரு ஒரு ஏழை பிச்சைக்காரன். அவன் வாசல்ல அன்றாடம் அவன் கொடுக்குற எச்சி சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவன். 2 பேரும் ஒரு நாள் மரித்துட்டாங்க. ஐஸ்வர்யவான் செத்தான். தாடை தப்பட்டை கூலிக்கு மாரடிக்கிற ஆட்கள் எல்லாம் வைத்து பெரிய பெரிய உலக ஜாம்பவான்கள்லாம் பெரிய அடக்காராதனை. அவன் சரீரம் அடக்காராதனை செய்யப்பட்டது. ஆனா அவன் ஆத்மாவை பிசாசுகள்லாம் இழுத்துட்டு போய் நேர பாதாளத்துல கொண்டு போட்டுடுச்சு. அந்த லாசரு ஏழையும் ஒரு நாள் செத்தான். அவன் அனாத போனான். அவனை கார்பரேஷன்காரங்க அந்த பணத்தை இழுத்து வண்டியில் இழுத்து போட்டுட்டு கொண்டு போய் அடக்கம் பண்ண கொண்டு போயிட்டாங்க. ஆனால் அவனுடைய ஆத்மாவை தேவதூதர்கள் அக்கினி ரதம் கொண்டு அழகாக தூக்கிட்டு போய் கீழான பரதேசில இருக்கிற ஆபிரகாமின் மடியில ஒரு செல்ல பிள்ளையா விட்டுட்டு போயிட்டாங்க. கீழே பாதாளத்துல போய் வெந்து உருகி எரிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு வேதனையில கதறி துடித்து கொண்டிருந்த அந்த ஐஸ்வர்யவான் அப்பதான் திடீர்னு அவன் மேல எட்டி பார்க்கிறான். தன் வீட்டு வாசலிலே பிச்சைக்காரனாய் கிடந்த அந்த லாசரு ஆபிரகாம் மடியிலே அவ்வளோ ஒரு கொஞ்சம் விளையாடிக்கிட்டு இழப்பாரிக்கிட்டு இருக்கிறான். மடின்னா மடி நினைக்காதீங்க, அது ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு இடம். அப்போதான் இவன் அங்கே போய் ஆபிரகாம்கிட்ட கேட்குறான், ஆபிரகாமே, அந்த லாசரு விரல் நுனியில் கொஞ்சம் தண்ணியை தோய்த்து இந்த நரகத்தில் இந்த பாதாளத்தில் நான் வேதனைப்படுறேன், எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கொடும். தேவன் சொன்னார், அப்படிலாம் யாரும் கொடுக்க முடியாது, உனக்கும் எனக்கும் இடையில ஒரு பிளவு இருக்கிறது. உடனே அவன் சொல்றான், நான் தான் இந்த நரகத்துல இவ்வளவு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், இந்த பாதாளத்துல இவ்வளவு அவஸ்தைப்படுறேன், என் அண்ணன் தம்பி என் குடும்பத்தினர் யாரும் வந்துடக்கூடாது, ஏன்னா அவங்களும் அந்த பணத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க, நான் எதையும் சாதிக்கலாம் எப்படியும் வாழலாம் என்ற ஒரு மமதையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், என்னை போல் அவர்கள் இந்த நரகம் விடாதபடி அவர்கள்ட்ட போய் சொல்லும். அப்பதான் ஆபிரகாம் சொல்றார், அங்க எவ்வளவோ தேவ மனிதர்கள் தீர்க்கதரிசிகள்லாம் அவனுக்கு செத்த பிறகு ஒரு மனிதனுடைய முடிவு எப்படி இருக்கும், பூமியில எப்படி வாழணும்னு எல்லாம் படிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே, அவங்க சொல்லுக்கே கீழ்ப்படியாதவர். இந்த மரித்து போன லாசரு போனா அவங்க கேட்டுருவாங்க, அவன் உயிரோடு இருக்கும்போதே யாரும் நீங்க மதிக்கல, இவன் செத்து போனா மட்டும் இவனை யார் மதிக்க போறது? அதனால அவர் தேவனுடைய மனிதர்களுக்கும் தீர்க்கதரிசனுடைய வார்த்தைகளுக்கும் அவர்கள் கீழ்ப்படிந்து அதுல அவங்க மனம் திருந்தி அப்போ அவங்க எங்க போறாங்கன்னு பார்க்கலாம் என்று சொல்லி அனுப்புகிறார். அப்போ கீழான பாதாளம் என்று ஒன்று இருக்கிறது, பரதேசி என்று ஒன்று இருக்கிறது. பூமியில நீ என்ன எண்ணங்கள், நினைவுகள், யோசனைகளை நீ வாழ்கிறாய், உன் மனசு எப்படிப்பட்ட எண்ணங்களோடு இருக்கிறது என்பதை வைத்துதான் உனக்கு சொர்க்கமா அல்லது பாதாளமா. சொர்க்கம் அப்படின்பதல்ல, கீழான பரதீசா கீழான பாதாளமா என்பது உனக்கு தீர்மானிக்கப்படுகிறது. அப்ப நல்ல எண்ணம், நல்ல சிந்தனை, நல்ல யோசனைகள் இன்னைக்கு நமக்கு இருக்கணும். இந்த மனசை மட்டும் எப்பவும் ரம்யமா வச்சுக்கணும். இந்த மனசு நல்லா இருந்தாதான் ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்படும் என்று வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்பட்டால்தான் புதிய எருசலேமாகிய பரலோகத்திற்கு நம்ம போக முடியும். அப்போ நம்மளுடைய ஆத்மா, இந்த மனசை நீங்க நல்லா வச்சுக்கீங்க. எப்பவும் கவலைப்படுறத முதல்ல நிறுத்துங்க. தேவையில்லாம மற்றவர்கள் மேல் பொறாமை, எரிச்சல், கோபம் அதெல்லாம் வரக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் மன ரம்யமா இருக்க வேண்டும். அதற்கு ஒரே வழி அந்த பரிசுத்த வேதாகமம். அதை நீங்க தெரிந்து அதுல அந்த ரம்யமா இருக்கிறதற்கான அந்த வார்த்தைகள், வசனங்களை அதை கற்று அதற்குள் அதை நீங்க உள்ளுக்குள் கொண்டு வரும்போது அந்த மனத்திலே ஒரு சந்தோஷம், சமாதானம் உருவாகும்.
அப்பொழுதுதான் நித்தியத்திற்குள் நாம் போக முடியும். அப்போ மனிதனுடைய சரீரம் தந்த இந்த பூமியில உருவாக்கப்பட்டது பூமிக்கே போகிறது. ஆவி தந்த தேவனிடத்துக்கு போகிறது. இந்த ஆத்மா மட்டும்தான், அந்த எண்ணம், நினைவு, யோசனைகள் இது நல்லா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு கீழான பாதாளமா அல்லது பரதீசா. நாம் எங்க போக போகிறோம்? நம்ம மனதை, ஆத்மாவை நல்ல ரம்யமாக வைத்துக்கொள்ள தேவனிடத்தில் கேட்போம். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். ஆமீன். ஆண்டவரே, நாங்கள் நித்தியத்திற்குள் வர, இளைப்பாறுதலுக்குள் வர எங்கள் ஆத்மாவை நீர் சந்தோஷமாக வைத்துக்கொள்ள உதவி செய்யும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் மட்டுமே உங்களை விடுதலையாக்கும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எங்கள் ஆத்மா நரகத்திலிருந்து விடுவிக்கப்பட, இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் போது அது கீழான பரதீசில் போய் இளைப்பாற ஒரு கிருபை எங்களுக்கு தாரும். உடைய வேதத்தினால் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். எங்கள் ஆத்மாவை ரம்யமாய் மாற்றும். எங்கள் ஆவியாத்மா சரீரத்தை பரிசுத்த ஆவியானுடைய திருக்கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய சித்தத்தின்படி வழி நடத்தும். மீட்பர் இயேசுவின் இனிய நாமத்திலும் பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமே, ஆமே, ஆமே. தேங்க்யூ.